ஹாய். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் வேறு வீடியோ தான் போடலான்ட்டு இருந்தேன். நானே எதிர்பார்க்கல. திடீர்னு தான் வந்து பார்த்திங்கன்னா, கிறிஷோவோல தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த நியூஸையே பார்த்தேன். பெரிய ஷாக்காக ஆக்சுவலாக இருந்துச்சு. அந்த நியூஸ் இவ்வளோ பெரிய ஒருத்தவங்க இறந்து கூட வந்து பார்த்திங்கன்னா, அது எதுவுமே மீடியாவில் வந்து ரிஃப்ளெக்டே ஆகலை. பேப்பர்லேயே வந்திருக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியால் குரூப் 4ஆல் இது மாதிரி ஒரு உயிரே போயிருக்கு. அப்போ கூட இதை வந்து ஒரு பெரிய நியூஸாகவே யாருமே கன்சிடர் பண்ணாது தான் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா பெரிய வருத்தமாக இருக்குது. இதை என்ன சொல்கிறது, இப்பயும் வந்து ஆக்சுவலாக சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், அது கவர்மெண்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி. இது மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஆக்சுவலாக இன்னொரு ஏதோ ஒரு வழி வந்து வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஆண்டவன் வந்து பார்த்திங்கன்னா, இது இல்லைனா இதுன்ட்டு கண்டிப்பாக நமக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை தேடி தான் நீங்கள் ஆக்சுவலாக போகணுமே தவிர, இது மாதிரி ஒரு டிசிஷன் வந்து எடுக்காதீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன கவலை இருந்தாலும் அதை வந்து யாராவது கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நானே ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோ போட்டு வந்திருப்பேன். இப்படியாவது ஷேர் பண்ணிடலாம், தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணால் தான் வேறு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் தெரியாதவங்ககிட்டே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சுவலாக ஒரு யூடியூப்னு கூட இருக்குது. நீங்கள் மாட்டுக்கு உங்கள் மனசில் இருக்கிறது என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக இன்னொரு நம்ம எப்பயுமே ஆக்சுவலாக ஒரு பிளான் பின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இது மாதிரி ஏன்னா இப்படி வருன்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் வருன்றது. எனக்கு கூட இது ஆக்சுவலாக இது லாஸ்ட் அட்டம்ப்ட்டு. அப்போ கண்டிப்பாக நான் இதில் போயிடணும்னு சொல்லிட்டு தான் நான் எந்த யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்க மாட்டேன்னு கூட சொல்லியிருந்தேன். எதுவுமே ஆக்சுவலாக நான் பண்ணவே இல்லை. ஒன்லி நம்ம வந்து இதுக்கான ஃபுல் எஃபர்ட் வந்து கொடுத்துடணும். நமக்கு அட்லீஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக படித்தோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் நமக்கு இருக்கணும். அது எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுகிறோம், ஒழுங்காக எழுதலை, எப்படி கொஷின் பேப்பர் வருது, அது வாட் எவர் இட் இஸ், அது இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோமா, படிச்சிருக்கோம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் இருக்கணும்னு தான் நான் வந்து வீடியோ எல்லாமே போடாமல் இருந்தது. நமக்குன்னு ஆக்சுவலாக ஏதோ ஒரு வழி இருக்கும், இது இல்லைனா இதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கூட குரூப் 2 இருக்குது. நிறைய பேர் குரூப் 4 வந்து பாஸ் பண்ணாதவங்க கூட குரூப் 2 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் குரூப் 2 படிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணி படிங்க. இல்லைனா அடுத்த குரூப் 4க்கு கூட நீங்கள் படிக்க முடியும்னா அடுத்த குரூப் 4க்கு கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ படிங்க.